வணக்கங்க. என் பேர் வனஜா ராதாகிருஷ்ணன். நான் சென்னை ஐப்பந்தாங்கல்லேருந்து வந்திருக்கேன். நம்ம சில்வர் ஸ்பூன் சேனலுக்காக நான் முள்ளங்கி சாதம் செய்கிறது எப்படின்னு செஞ்சு காமிக்கிறதுக்காக வந்திருக்கேன். 2 பச்சை மிளகாய், சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், ஒரு சின்ன துண்டு பட்டை, இந்த 3ஐயும் அரைச்சி எடுத்துக்கிடுவோம். இப்போ அரைச்சிட்டு வந்திருக்கோம்லாங்க. அந்த இது எப்படி இருந்தால் இப்படி குறைன்னு தான் இருக்கணும், பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கணும். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பிரிஞ்சி இலையை போடணும். இந்த ஆயிலும் இந்த எண்ணெயும் ஹீட்டான உடனே இந்த வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை ஆயில் சூடான உடனே போட்டு வதக்கணுங்க. இது வதக்கிறது எப்படின்னா, கொஞ்சம் லைட்டாக பொன்னிறம் வர்ற அளவுக்கு இதை வதக்கி கொடுக்கணும். பாருங்கள், இது கொஞ்சம் ஓரளவு பொன்னிறமாக வந்த உடனே நம்ம தக்காளி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, வெட்டி வச்சுருக்கோம்ல, அந்த தக்காளியை போடணும். பாருங்கள், வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வெட்டி வச்சுருக்கிற தக்காளியை போட்டு இந்த நம்ம முள்ளங்கி சாதத்துக்கு இந்த தக்காளியை போட்டு நம்ம எப்பயுமே இப்படி நல்லா கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும். இப்படி கிளறி கொடுத்துக்கிட்டு இருக்கும்போதே தக்காளி கொஞ்சம் ஒரு மாதிரி நெட்டு நெட்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் இப்படி நல்லா அமுக்கி விட்டு அதை கொஞ்சம் ஜூஸியாக ஆக்கிக்கலாம். நம்ம இப்போ இந்த ஸ்டேஜில் பாருங்கள், நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட உடனே நம்ம கைவிடாமல் இப்படி கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும். ஏன்னா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் என்னென்னா அப்படியே அடுப்புலேயே டக்குன்னு அந்த கடாயில் ஒட்டிடும். அக்கா நம்ம இப்படி கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இந்த ஸ்டேஜில் என்னென்னா, கொஞ்சம் வெங்காயம் நல்லா வேகிறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். இப்போ பாருங்கள், வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3மே நல்லா கலந்து நல்ல ஒரு கிரேவி பதத்துக்கு வர்ற அந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த இன்க்ரீடியன்ஸை போடணும். அது பச்சை மிளகாய், பட்டை, பெருஞ்சீரகம், இந்த 3ஐயும் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை போடணும். எப்போவுமே என்ன சொல்லுவாங்கன்னா, கைமணம் தான் ரொம்ப நல்லது அப்படிம்பாங்க. எதையுமே நீங்கள் கையால் செய்யுங்க, அதுக்கு ஒரு டேஸ்ட்டே வேறு. இந்த ஸ்பூனில் போடுறது அதெல்லாம் சுத்தம் அப்படிம்பாங்க. ஆனால் நம்ம என்றைக்குமே கையால் நம்ம எடுத்து அந்த எந்த ஒரு இன்க்ரீடியன்ஸையும் நம்ம போட்டோம்னா அதோட அந்த ஒரு சுவையே கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது நான் என்னோட ஒரு இதில் கற்றுக்கிட்ட ஒரு இது. நம்ம கைமணம் தான் நல்லது அப்படிம்பாங்க. அதனால் நான் சொல்கிறேங்க. இந்த ஸ்டேஜில் என்னென்னா, நம்ம எடுத்து வச்சுருக்கிற புதினா இலை, மல்லி இலை, இந்த கருவேப்பிலை 3ஐயும் போட்டு கிளறி கொடுத்து. இந்த முள்ளங்கி சாதம் எப்படின்னா, சின்ன குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. ஏன்னா நம்ம முள்ளங்கியை வேறு மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், குழந்தைங்க அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள்
ஆக்சுவலாக இது வந்து முள்ளங்கி சாதம் சொல்கிறோட முள்ளங்கி பிரியாணி அப்படின்னே சொல்லலாம், பார்த்துக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். பிள்ளைங்க வந்து முள்ளங்கிங்க அசல் நம்ம ஏதோ பிரியாணி சாப்பிட்றோம் அப்படின்னே அவங்க நினச்சி இது பண்ணுவாங்க. இப்போ இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம முள்ளங்கி துருவல் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை போடும். இப்போ வந்து என்னென்னா, நான் வச்சுருக்கிற ரைஸ் வந்து 2 பேர் சாப்பிட்லாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, மஞ்சத்தூள் ஒரு சிட்டிகை, உப்பு இதுக்கு தேவையான அளவு, நமக்கு உப்பு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சம் இது வேகிறதுக்கு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ என்னன்னாங்க, நம்ம இப்படி வதக்கி கொடுத்துட்டே இருக்கிறோம்ல, பாருங்கள் நம்ம ஊற்றின தண்ணி எதுவுமே இல்லை, நல்லா வதங்கி நல்ல ஒரு கிரேவி மாதிரி வந்துட்டு. இந்த பதத்தில் இந்த ஸ்டேஜில் என்னென்னா, நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த ரைஸ் அப்படியே அதில் கொட்டி கிளறி கொடுத்துக்கிட்டே இருந்தோன்னா நல்ல இந்த ரைஸும் இந்த கிரேவியும் இந்த முள்ளங்கி முள்ளங்கி கிரேவியும் நல்லா ஒன்று சேர்கிற அளவுக்கு நம்ம கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள். இது குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது, பார்த்துக்கோங்க. இது வந்து கொலஸ்ட்ராலை குறைக்கும், இது வந்து இரத்தத்தை சுத்திகரிக்கும். இப்போ என்னன்னாங்க, இந்த பாருங்கள் நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். நல்லா கிளறியாச்சு, எல்லாம் இது முடிஞ்சுது. நீங்களே பாருங்கள், ஒரு முள்ளங்கி சாதம் நல்லா ரெடி ஆகிட்டு. பாருங்கள் நீர் சத்து எல்லாமே எடுத்து எவ்வளோ ட்ரையாக சாதம் வந்துருச்சு பாருங்கள். முள்ளங்கி சாதம் ரெடி. பாருங்கள், சுவையான முள்ளங்கி சாதம் ரெடி. சில்வர் ஸ்பூன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முள்ளங்கி சாதம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, வடித்த சாதம் 1 கப் எடுத்தோன்னா, முள்ளங்கி துருவல் வந்து 3/4 கப்பு, 2 பல்லாரி, ஒரு 2 தக்காளி, அப்புறம் புதினா இலை, மல்லி இலை, கருவேப்பிலை, மிளகாய் 3 மிளகாய், அப்புறம் 2 ஸ்பூன் ஆயில், 3 ஸ்பூன் நெய், சோம்பு, ஒரு துண்டு பட்டை, மஞ்சத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூன், பிரிஞ்சி இலை 2, தேவையான அளவு உப்பு.